தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஆர்கே நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 26 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களில் சுமார் 10 பேர் இன்று தண்டையார்பேட்டையில் உள்ள தேர்தல் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொகுதியில் அதிமுகவினர் தேர்தல் விதிகளை மீறி செயல்படுவதாகவும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா அங்கீகரிக்கப்படாதனால இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிற்கிறேன். இந்த சிம்பிள் எனக்கு கொடுக்கப்பட்ட சிம்பிள். அலுவலகத்தில் நான் கணக்கு வழக்கு சமர்ப்பிக்கும் போது கூட இதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு எல்லாரும் இதை தான் அவங்க அனுமதிக்கப்பட்ட சிம்பிளை எல்லாரும் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சாரத்தை. ஆனால் பிரச்சாரங்களை பண்ண விடல. இதற்கு பல கம்ப்ளைண்ட்டுகளை எலெக்ஷன் கமிஷன் எடுத்து கொடுக்கப்பட்டது. பத்திரிகை வந்த வாயிலாக வந்த செய்திகளை ரோடு போட்டதையும் போட்டோ பிடிச்சி எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதற்கு தேர்தல் அதிகாரி கொடுக்கிறாரு. அங்கே ரிப்பேர் தான் செய்யப்பட்டது, கார்பரேஷன் ரிப்பேர் தான் செய்திருக்காங்கன்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் அவதூறு நடக்கல. ஆனால் திஸ் நெவர் கம்ஸ் அண்டர் த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு.